குட் மார்னிங் டு ஆல். சாயில் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் கரெக்டா? கண்டினியூ பண்ணலாம். எங்க ஸ்டாப் பண்ண? Fine grained soil expands or interesting soil. இல்ல. நிறைய ஸ்டாப் எஸ்டே அழிக்கு. சார் ஃபைன் கிரைன் ஸ்டைல் ம். அதோட கிளாசிஃபிகேஷனோட முடிச்சு சார். டைப்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஆர்கானிக் செல்ட் அது சொல்லிடுச்சு சார். ஓகே. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி சாயிலை கிளாஸிஃபை பண்ணுவீங்க? எப்படி ரீஃப்ளெக்ட் பண்ணுங்க. மேஜர் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 75 மைக்ரான் சீவில் 50% ஆஃப் சாயில் ரீடைன் ஆச்சுன்னா அது வந்து கோர்ஸ் கிரைன் சாயில். எதுலப்பா? 75 மைக்ரான் சீவில். ஆமாம், ஃபர்ஸ்ட் 75 மைக்ரான்ல ரீட்டைன் ஆச்சுன்னா இல்லைன்னா ரீடைன் ஆச்சு கோர்ஸ் கிரைண்டு, பாஸ் ஆச்சுன்னா ஃபைன் கிரைண்ட். அடுத்து என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் 4.75 mm சீவில் கோர்ஸ் கிரைன் சாயில். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது 50% 75 mm. ஸோ அப்படி இல்லைன்னா ஃபைன் கிரைன் சாயில்ல வந்துடணும். கரெக்டா? ஸோ இப்போ அதில் நான் நிறைய டைப் கொடுத்தேன், ஒவ்வொரு டைப் கொடுத்தேன். கரெக்டா? அதுக்கே வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லை, ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிரேவல்ல 4 டைப் சொன்னேன். கிரேவல்ல எத்தனை டைப்? 4 இருக்கு. ஸோ என்னன்னா வெல் கிரேடட் கிரேவல், வெல் கிரேடட் கிராவல், போர் கிரேடட் கிராவல், சில்டி கிராவல், கிளே கிராவல். ஆமாம், ஸோ 4 கேட்டகரி இருக்கு. சில்டி கிரேவல், கிளே கிரேவல் இருக்கு. கரெக்டா? இதுல வெல் கிரேடட் கிரேவலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வென் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வென் ஃபைன் இஸ் லெஸ் தேன் 5%. ஃபைன்னா பாசிங் த்ரூ 75 மைக்ரான். சரியா? ஓகே, வென் ஃபைன் இஸ் லெஸ் தேன் 5%. அடுத்து CU அப்படின்னு சொல்லுவாங்க. CUன்றது என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. C எப்படி கண்டுபிடிப்போம்னா D60 பை, சொல்லுங்க பாப்போம், what is CU? 10 sir. D60 by D10. What is coefficient of curvature? D square 30 square divided by 860 into D10. 60 into D10. Yeah, so இது ரெண்டும் நமக்கு தெரியணும். So first coefficient of uniformity தெரியணும், coefficient of curvature தெரியணும். சரியா? coefficient of uniformity வந்து greater than 4 இருந்து CC வந்து lies between 1 to 3. சரியா? 1ல இருந்து 3க்குள்ள இருக்கணும் CC. C வந்து 4ஓட அதிகமா இருக்கணும். பர்சன்டேஜ் ஃபைன் எவ்வளவு இருக்கணும்? less than 5%. இருந்ததுன்னா அது என்ன கிரேவல்? that is well graded gravel. well graded gravel. சரியா? இதுவே வந்து ஃபைன் வந்து பர்சன்டேஜ் ஃபைன் வந்து less than 5%. சரியா? மேல இருக்க இந்த மத்த ரெக்குயர்மெண்ட் எதுவுமே மீட் பண்ணல அப்படின்னா அது என்ன கிரேவல்? poorly graded gravel. not meeting the CUCC. not meeting gradation requirement. CUCC மேட்ச் ஆகல அப்படின்னா அது poorly graded gravel. Yes sir. ஓகே, ஸோ இப்போ அடுத்து சில்டி கிரேவலுக்கு வந்து when fine is greater than 12%. Okay, 12%. அந்த அட்டர்பர்க் லிமிட் above A லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? A லைன் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிசிட்டி சார்ட் தெரியணும். சரியா? பிளாஸ்டிசிட்டி சார்ட் அப்படின்றது எதனையா சொல்றாங்க? See, this is plasticity chart, right?
ஸோ இப்போ ஓகே. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் லிமிட் இருக்கும். லிக்விட் லிமிட் இதில் வந்து ஐபி ஆஃப் சாயில் இருக்கும். பிளாஸ்டிசிட்டி ஆஃப் சாயில். ஐபி ஆஃப் சாயில். ஸோ இப்போ ஏ லைன் அப்படின்னு சொல்லுவேன். ஏ லைன்றது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஏ லைன் சொல்லுவோம். ஓகே. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 20லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 20 அடுத்து 35ல ஒரு லைன் வரும். ஸோ 20 30 35 40. ஸோ அடுத்த லைன் வந்து 50ல வரும். 50ல ஒரு லைன் வரும். 50ல ஒன்று வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 and 70. ஓகே. ஸோ இதுதான் ஏ லைன் சொல்லுவேன். இந்த இன்க்ளைண்டா இருக்குல்ல, இன்க்ளைண்டா இருக்கிறது தான் ஏ லைன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஏ லைனுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஐபி ஆஃப் ஏ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவன் வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் ஏ லைன்? 0.73 into WL minus 20, sir. 0.73 into WL minus liquid 20. limit minus 20. லிக்விட் லிமிட். ஆமாம், லிக்விட் லிமிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லைனோட வேல்யூ வந்து கொடுத்துரும். சரியா? ஸோ இப்போ ஐபி லைனுக்கு ஏ லைனுக்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா சிஹெச் சிஐ சிஎல் கிளை, கீழே வந்து எம்ஹெச் ஆர் ஓஹெச் எம்ஹெச் ஆர் ஓஹெச் எம்ஐ ஆர் ஓஐ எம்எல் ஆர் ஓஎல் எம்எல் ஆர் ஓஎல். ஸோ இப்போ அடுத்து அது 10 வச்சுக்கிட்டோன்னா ஓகே 4 அடுத்து 7 அடுத்து 10 next 20 ஓகே 20. இப்போ இந்த 4க்கும் 7க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் சிம்பிள் வரும். சிஎல் எம்எல். ஓகேவா? Yes, sir. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல். ஸோ இதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி சார்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். Yes, sir. சரியா? இது வந்து இது டேபிள் மாதிரி. இது இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், சாயில வந்து கிளாஸிஃபை பண்ண முடியும். Yes, sir. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஒரு 2-3 தடவை வரைஞ்சிங்க அப்படின்னா வந்துடும். ஓகே. ஸோ 20லேருந்து ஏ லைன் ஸ்டார்ட் ஆகும். 35ல ஒரு பார்ட்டிஷன், 50ல ஒரு பார்ட்டிஷன். ஓகே. ஸோ அப்படியே டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், எல்லாமே வந்து கெட் தி வேல்யூ. சரியா? ஸோ இதான் பிளாஸ்டிசிட்டி சார்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஃபைன். இப்போ ஜிஎம் அப்படின்னா ஃபைன் வந்து greater than 12% இருக்கணும். அடுத்து வந்து அட்டபர்க் லிமிட் அட்டபர்க் லிமிட்ஸ்னா என்ன? அட்டபர்க் லிமிட் above ஏ லைனா இருக்கணும். இல்லைன்னா ஆர் ஐபி பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் less than 4. அட்டபர்க் லிமிட்னா என்னப்பா? சார் அந்த டிப்பட் ஹைட்ரோமீட்டர் வச்சு போடுறது அதுவா சார்? அதை வச்சு ஃபைன் பண்ணுங்க அதுவா? லிக்விட் லிமிட் பிளாஸ்டிக் லிமிட் அதுதான்மா. இந்த ஐபி நீங்க அது இந்த ஏ லைனை விட மேல இருக்கு. அது கன்சிஸ்டன்சி சொல்ல மாட்டீங்களா சார்? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் சொல்ல மாட்டோமே, அட்டபர்க் லிமிட் தானே சொல்லுவோம். ஓகே ஓகே சார். இப்போ ஏ லைனுக்கு மேல இருக்கணும் அட்டபர்க் லிமிட். அப்படின்னா ஐபி வந்து less than 4 இருக்கும். ஓகே. ஓகே சார். ஜிசிக்கு வந்து when fine percentage is greater than 12%. சரியா? ஸோ அடுத்து வந்து அட்டபர்க் லிமிட் வந்து அண்ட்
Atterberg limit above A line above A line with IP greater than 7. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். A லைனுக்கு மேலேயும் இருக்கணும், ஐபியும் கிரேட்டர் than 7 இருக்கணும். நீ வந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். புரியுதா? எஸ் சார். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம கிரேவல் அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து சார் ஃபைன்ஸ்னா என்னங்க சார்? ஃபைன்ஸ் பர்சன்டேஜ் ஃபைன்னா பாசிங் த்ரூ 75 மைக்ரான். ஓகே சார், ஓகே சார். ஓகேவா? ஸோ அதுதான் பர்சன்டேஜ் ஃபைன்ன்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரேவலுக்கு. சாண்டுக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான். சாண்டுக்கு என்னன்னா சி வந்து 6, சிசி வந்து ஓகே சி டு 6 அவ்வளவுதான். சிசி எல்லாமே ஒண்ணுதான். இதே தான் சாண்டுக்கு என்னதான், இதே தான். ஓகே, எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு விஷயம் என்ன, இங்க வந்து சி இஸ் கிரேட்டர் than 6. ஓகே, ஸோ இது டிட்டோ அப்படியே வரும். சரியா? ஸோ SW வெல் கிரேடட் சாண்ட். சரியா? ஸோ இப்போ என்ன வரும், SWக்கு பர்சன்டேஜ் ஃபைனஸ் less than 5%. சி மட்டும் என்ன, கிரேட்டர் than 6. ஓகே, எல்லாமே அதுதான். சிசி 1 2 3. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி. எஸ்பிக்கு என்னப்பா, ஃபைனஸ் less than 5%, not meeting above gradation. Above gradation. அடுத்து எஸ்எம். கரெக்டா? எஸ்எம் வந்து ஃபைன் வந்து greater than 12% and Atterberg limit above சொல்லுங்கப்பா, A line. ஆமா, above A line or IPS less than 4. அடுத்து S. ஓகே, clay gravelக்கு okay, when fine is greater than 12% and Atterberg limit above A line. Sir, SM actually below A line. சில்டி சாண்டுக்கு சொல்றாரு சார் அவரு. ஆனா எனக்கு அதுவுமே சேம் தான் சார் இருந்துச்சு. வாட்டர்பர்க் லிமிட். ஆமா ஆமா ஆமா, SM below தான். குட் 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 குட். இந்த இடத்துல வந்து மாத்தணும். M வந்து below தான் வரும். இங்கேயும் மாத்தணும். சரியா? சில்ட் வந்து கீழே தான் வரும். A லைன் கீழே தான் வரும். ப்ளே தான் மேல வரும். அந்த பிளாஸ்டிக் சார்ட்ல பாருங்க, இங்க பாருங்க, சில்ட் கீழே தானே வருது. பாருங்கப்பா, கிட்டா இல்லையா? A லைன் கீழே பாருங்க, A லைன் மேல பாருங்க. A லைன் கீழே சில்ட் இருக்கும், A லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா க்ளே தான் இருக்கும் ஃபுல்லா. ஸோ அப்ப இங்கேயும் மாத்தணும். சார் இங்க ஒரு டவுட் சார். 4 to 7 பாக்குறச்ச 4 வரைக்கும் தான் நம்ம அந்த சில்டி மட்டும் வருமா சார்? வேற எதுவும் வராதா சார்? அதெல்லாம் விடுங்கம்மா, சம் போட்டாதான் புரியும். அதெல்லாம் ஓகே சார். இப்போதைக்கு கொடுங்க. ஒவ்வொரு கண்டிஷனும் சம் போட்டாதான் புரியும், எல்லாம் புரியாது. எஸ் சார். இங்கேயும் மாத்தணும். சில்ட்டுக்கு என்ன வரும்? கரெக்ட், பிலோ A லைன். குட், பிலோ தான் வரும் சில்ட். ஓகே, ஸோ இது வந்து அகைன் அட்டர்பர்க் லிமிட் அபோவ் A லைன் வரும். SC வந்து வித் IP கிரேட்டர் தேன், அதே தான் எஸ் சார். IP
greater than 7. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று இது பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து சில்டா கிளேயா, அதுக்கு வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இது முடிச்சாச்சு. ஸோ சில்டா கிளேயா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து லிக்விட் லிமிட்டை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் லோ கம்ப்ரெசிபிளா இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிளா அப்படின்றத நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். சரியா? ஒருவேளை லிக்விட் லிமிட் வந்து ஓகே. ஸோ இஃப் லிக்விட் லிமிட் இஸ் லெஸ் தென் 35%, இது வந்து லோ கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லுவேன். லோ கம்ப்ரெசிபிள் அப்படின்னு சொல்லுவேன். லிக்விட் லிமிட் வந்து 35ல இருந்து 50 வரைக்கும் இருந்ததுன்னா 35 to 50% இருந்ததுன்னா இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள்னு சொல்லுவேன். லிக்விட் லிமிட் வந்து 50க்கு மேல இருந்ததுன்னா that is what is the category? ஹை கம்ப்ரெசிபிள். ஆமா. ஹை கம்ப்ரெசிபிள். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? லோவா, இன்டர்மீடியட்டா, இல்ல ஹையா அப்படின்றத நீங்க பார்த்தோன்னே சொல்லிடலாம். எதை வச்சு? லிக்விட் லிமிட் வச்சு. சரியா? ஹைலி கம்ப்ரெசிபிள் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க எங்க போயிடணும்? பிளாஸ்டிசிட்டி சார்ட் போயிடணும். சரியா? இது பிளாஸ்டிசிட்டி சார்ட் வரைஞ்சமே. எஸ் சார். எஸ் சார். போயிடணும். சரியா? இது யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இது டெவலப் பண்ணது யாரு? கேசகிராண்டே. சார். கேசகிராண்டே தான் சார்ட்டை கண்டுபிடிச்சாரு. சரியா? போயிட்டு ஸோ ஐபி கண்டுபிடிக்கணும். ஐபி ஆஃப் ஏ லைன் என்ன? 0.73 இன்டு லிக்விட் லிமிட் -20. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் லிமிட் வந்து 40 இருக்கு. சரியா? ஐபி கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து ஏ லைனுக்கு மேல இருக்கு. அப்பனா அது எங்க ஸ்பாட் ஆகும்? ஏ லைன் மேல தான ஸ்பாட் ஆகும். ஆமா, ஏ லைன் மேலனா அது என்ன சாயில்? அது கிளே சாயில் சார். இன்டர்மீடியட் கம்ப்ரெசிபிள் கிளே. புரியுதா? சார். ஓகே. ஸோ அந்த லிக்விட் லிமிட் ரேஞ்சை வச்சு அப்புறம் அந்த ஏ லைனுக்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றத வச்சு நீங்க என்ன பண்ணிடணும்? டைப் ஆஃப் சாயில் கிளாஸிஃபை பண்ணிடணும். சரியா? ஆர்கானிக் மேக்ஸிமம் வராது, சில்ட் தான் ஃபாலோ ஆகும். சரியா? ஆர்கானிக் சாயில் கேட்க மாட்டான். சரியா? ஆர்கானிக் சாயில் வராது. ஒன்று சில்ட்டா இருக்கும் இல்லை கிளேயா இருக்கும். ஓகேவா? ஸோ ஒருவேளை 20 கீழே இருக்கு. சரியா? ஐபி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு, 4ல இருந்து 7க்குள்ள இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன? டூயல் சிம்பிள் வரும். என்ன வரும்? சிஎல்எம். ஓகே. ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம்? எல்லா ஃபைன் கிரெயின் சாயிலையும் கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ இன்ஆர்கானிக் கிளே எல்லாமே ஏ லைனுக்கு மேலதான் வரும். இன்ஆர்கானிக் சில்ட் எல்லாமே ஏ லைனுக்கு கீழே தான் வரும். ஆர்கானிக் சில்ட் அண்ட் கிளே வந்து பிலோ ஏ லைன். இதுதான் ஆர்கானிக் சில்ட் அண்ட் கிளே வந்து பிலோ ஏ லைன். சரியா? ஸோ பிளாக் காட்டன் சாயில் வந்து என்னப்பா? இந்த டூயல் சிம்பிள் வரும் சார், அது மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். டூயல் சிம்பிள் வந்து ஐபி 4ல இருந்து ஐபி வந்து 4 to 7ல இருக்கணும். சரியா? ஐபி மஸ்ட் வேரி ஃப்ரம் 4 to 7. ஓகே. ஸோ அப்புறம் வந்து இந்த லிக்விட் லிமிட் வந்து 10ல இருந்து 20, அதாவது இது 20 கிடையாது, இதுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டூயல் சிம்பிள் வரும். ஓகே. அந்த ஜோன்ல ஃபாலோ ஆகணும்ப்பா, வர வேல்யூ அவ்வளோதான். சரியா? இந்த ஜோன்ல ஃபாலோ ஆச்சுன்னா இப்போ நம்ம டூயல் சிம்பிள் போகணும். இந்த பிளாக் காட்டன் சாயில் மட்டும் பார்ட்லி அபவ் பார்ட்லி பிலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அது இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் பிளாக் காட்டன் சாயில் வந்து ஏ லைனுக்கு பாதி மேலையும் பாதி கீழேயும் இருக்கும். சரியா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஃபைன் கிரெயின் சாயில் ஃபுல்லாகவே கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ கோர்ஸ் கிரைண்டும் முடிஞ்சாச்சு. இப்போ கோர்ஸ் கிரைண்டில் வந்து டூயல் சிம்பிள் வரும். எப்படி வரும்? இங்கே பாருங்க, இங்கே 5 இருக்கு. ஓகே, 12 இருக்கு. ஒருவேளை 6 இருந்ததுன்னா அது 5 to 12 எல்லாம் வரும். சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. இது லெஸ் தென் 5 கிரேட்டர் தென் 12 இருக்குப்பா. அப்போ நடுவில் இருக்க ரேஞ்சில் எங்கே போவீங்க? என்ன சொல்றேன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல சார், வந்து சொல்லுங்க சார். பாருங்கம்மா, இது லெஸ் தென் 5%, இது கிரேட்டர் தென் 12%. சரியா?
அப்ப 6% இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல எல்லாம் இருக்குது. இன் பிட்வீன்ல தானே சார் இருக்கும். அப்போ வந்து 4 to 7 ஆமா. CLML தானே சார் வரும் அப்போ. சிஎல்எம்எலா இங்க வாங்கம்மா, அதை விட்டுருங்க. சிஎல்எம்எல் விட்டுருங்க, இந்த இடத்துக்கு வாங்க. ஏன் அங்க போறீங்க? Percentage fine less ஆ than சார் 6. ஃபைனுக்கு வாங்க. எஸ் சார் எஸ் சார் பர்சன்டேஜ் ஃபைன் ஓகே பர்சன்டேஜ்னு வச்சுப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பார்டர் கேஸ்ல இருக்கு. இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? டூயல் சிம்பிள் போகணும். எஸ் சார் எஸ் சார் கரெக்டா? எஸ் சார் Yes, sir. டூயல் சிம்பிள் தானே வரும். என்னென்ன வரலாம்? ஜிபி, ஜிஎம்ஆர், ஜிடபிள்யூ, ஜிஎம் வரலாம், இல்ல ஜிபி, ஜிஎம் வரலாம். புரியுதா? எஸ் சார் அடுத்து இந்த மாதிரி என்ன டூயல் சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். சரியா? எஸ் சார் ஸோ இப்போ ஐபி வந்து 4 to இது ஒரு டூயல் சிம்பிள். எப்ப இந்த ஃபைன் வந்து இது ரெண்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா டூயல் சிம்பிள் வரும். அது இல்லாம ஐபி 4 to 7 இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு நடுவில் டூயல் சிம்பிள் வருமா? எஸ் சார் பாசிபிள் சார் எஸ் 4 சார் to 7 இருக்கு அப்படின்னா அப்போ ஒரு டூயல் சிம்பிள் வரும். என்னென்ன வரலாம்? ஜிஎம் ரெண்டே தான் வரணும். ஒன்னு ஜிஎம் ஜிசி வரும், ஜிஎம் ஜிபி ஜிஎம் ஜிசி வரலாம். அப்படி இல்லைன்னா எஸ்எம் எஸ்சி வரலாம். ரெண்டு கேன்ஸ் தான். பட் இதுக்கு வந்து நிறைய காம்பினேஷன் இருக்கு பர்சன்டேஜ் ஃபைனுக்கு. புரியுதா? எஸ் சார் ஸோ அது ஒவ்வொன்றும் வரப்ப நான் எப்படி அது கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். சம்ம பார்த்தா தான் புரியும். எஸ் சார் இதுதான் பார்டர் கேஸ். அவ்வளவுதான், இதோட எல்லாம் முடிஞ்சது. இதோட நீங்க சம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்காதுல்ல? இதெல்லாம் கண்டிஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட் இன் கண்டிஷன்? நோ சார் காப்பி திஸ். காப்பி பண்ணிக்கிறீங்களாமா? ரெஸ்பாண்ட். சார் காப்பி Yes, sir. Yes. சார். சொல்லுங்க. அந்த ஃபைன் லெஸ் தென் 5% 75 மைக்ரான் சிவில லெஸ் ஆமா ஆமா. லெஸ் தென் 5% ரீட்டைனா பாசிங்க சார். பர்சன்டேஜ் ஃபைனாலே பாசிங் தானப்பா. ஃபைனர்னா பாசிங். பாசிங் தான்ப்பா ஃபைனர்னு சொல்லுவோம். ஓகே சார் ஓகே சார். ஃபைனர் தான்னா அதை விட சின்னதா இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஃபைன்னா அந்த மைக்ரான் சைஸோட சின்னதா இருக்கு. அப்ப அந்த மைக்ரான் சைஸோட சின்னதா இருக்குன்னா அப்ப பாஸ் ஆகணும் தானே அர்த்தம். புரியுதா? ஃபைனர் தான் 75 மைக்ரான். பாசிங் வேல்யூ ரீடைன்ட்னா அது இதாயிடும்லப்பா. ரீடைன்ட்னா இதாயிடும்ல. பாசிங் ஃபைன் தான் கொடுப்பாங்க. காப்பிடு சார். எதுவும் காப்பி காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பிடு சார். 1 minute சார் 1 minute சார். ஃபினிஷ்டு சார். 1 minute சார். எஸ் சார். Friends, have you copied? காப்பிடு சார். Have you copied? காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? எஸ் சார் காப்பிடு சார். சம் போடலாம். கொஸ்டின் எழுதிக்கிறீங்களாப்பா? எல்லாம் காப்பி பண்ணிட்டீங்களா எல்லாமே? சார். ஓகே. Listen here. Please try this question. Sir. Sir. சொல்லுங்க. சார் யூனிஃபார்ம்லி கோஎஃபிஷியன்ட் வந்து 2.190 சார். என்னம்மா? 2.190 சார். CU 2.190. 190. 2.28 something else. CC வந்து 1.127 சார். 1.08 வருது. கரெக்டா போடுது. இது போடுறதுக்கு ஏன்பா இவ்வளவு நேரம்? இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. இது வந்து 2.2 வருது சார். என்னப்பா? CU 2.2 வருது சார்.
சார் அதான் சார் அவரும் சொல்றாரு 2.190 தான் சார் 2.2 சொல்றாரு. சரி சி எவ்வளோ போகிறது 946 2.190 190 தான் சார் வருது. 2.18 வருது. 2.18 சரி சிசி எவ்வளோ வருது சிசி 1.13 1.13 ஸோ அப்போ சி வந்து கிரேட்டர் தென் 4 அப்போ இது என்ன சிசி வந்து 2.18 4 6 அப்போ என்ன poorly graded sand எஸ் சார் poorly graded எஸ்பி எப்படி சாண்ட்னு சொல்றேன் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான் சார் क्वेश्चनல சாண்டி சாயில்னு கொடுத்திருக்காங்க சார். எல்லாம் poorly graded soil தான் சொல்ல முடியும். அவன் ஏற்கனவே சாண்டி சாயில்னு கொடுத்திருக்கான். அதனால தான் நான் சொல்றேன் poorly graded sandன்னு சொல்றேன். எஸ் சார் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காப்பா क्वेश्चनல? சொல்லுங்கப்பா எனி டவுட் இன் திஸ்? கிளியர் சார். நெக்ஸ்ட் போலாமா? சார் எஸ் சார். உங்கப்பா क्वेश्चन டிஸ்ப்ளே பண்றேன்ப்பா அடுத்த क्वेश्चन சரியா? ஓகே சார். Can you see the question? Can you see the question response? Question தெரியுதா இல்லையா? எஸ் சார் எஸ் சார். ஃபினிஷ்டு சார். சம் சால்வ் பண்ணிட்டீங்களா? காப்பிட் சார். क्वेश्चन ஃபினிஷ்டு சொன்னேன் சார். சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு ஐடியா இல்ல சார். ஓகே ஃபைன் லிசன் ஹியர். ஓகே நான் சால்வ் பண்றேன். இந்த மாதிரி क्वेश्चन நீங்க டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா? Generally students will confuse. Okay, so you can expect this. Yes, sir. Fine. Okay, let us solve this question now. So அப்ப இந்த மாதிரி ஒரு டேப்லெட்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. that will be easy for you. Serial number, sieve size சரியா? sieve size வந்து என்னென்ன sieve கொடுத்துருக்காங்கப்பா? 600 500 425. அடுத்து வந்து 425 425 கரெக்டா? அடுத்து weight retained. Yes, sir. weight retained வந்து எவ்வளோப்பா? 600ல எவ்வளோப்பா ரீடைன் ஆகுது? என்னப்பா? நோ சார் 200 தான். 200 தான். 500 மைக்ரான்லப்பா 250 கிராம் சார். 250. அப்ப 500ல 450 போயிடுச்சுன்னா 425ல மீதி எவ்வளோ இருக்கும்? 50 கிராம் எங்க இருக்கும்? ஆமா. ஸோ எப்போதுமே என்ன பண்ணணும்னா குமுலேட்டிவ் ரீடைன்டு தான் நமக்கு தேவை சரியா? என்னப்பா குமுலேட்டிவ் weight retained. cumulative weight So how will you find the cumulative retain? 200, 400 450, 450. 500. கரெக்டா? Yes. So once cumulative weight retained தான் important. அது கண்டுபிடிச்ச பிறகு cumulative percentage retained கண்டுபிடிக்கணும். cumulative percentage retained எப்படி கண்டுபிடிப்பீங்க? 200 டிவைட் பண்ண மாதிரி பர்சன்டேஜ் 200 100 by 500 500 into 100. 100.
இது எப்படி 450 by 450 by 500 into 100. 100. ஸோ அப்போ அது 500. 100%? Yes, sir. இது 90%? Yes, sir. இது 40%? Yes, sir. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ரீடைன். எனக்கு என்ன தேவை? பர்சன்டேஜ் ஃபைனர் தேவை. கரெக்டா? Yes, sir. ஸோ அப்போ ரீடைன்டு 40னா இதுக்கு ஃபைனர் எவ்வளோ கரஸ்பாண்டிங்கா? 60. 90 அப்படின்னா 10. ஃபைனர் எவ்வளோ? 10, sir. ஸோ அப்போ CUன்றது என்ன? D60 by D10. ஆமாம் D60 by D10. ஸோ D60 60% ஃபைனருக்கு எந்த C கரஸ்பாண்டிங்காக இருக்கு? 600, sir. 600 மைக்ரான் by 10% ஃபைனருக்கு என்ன C 500. கரஸ்பாண்டிங் இருக்கு? 500. அப்போ D10 ஓட வேல்யூ என்ன? 1.2. 500 மைக்ரான். அப்போ C எவ்வளோ வருது? 0.2, sir. 1.2. கரெக்டா? ஸோ இப்போ 600 மைக்ரான் சீவில் வந்து பாருங்க. சரியா? 600 மைக்ரான் சீவில் எவ்வளோ வந்து பாஸ் ஆயிருக்கு? 60. ஸோ மோர் தென் 50% வந்து பாஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? Yes, sir. ஸோ அப்போ 600 மைக்ரான்லயே இவ்வளோ பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே. ஸோ கண்டிப்பாக அது வந்து 4.75 mmலையும் பாஸ் ஆகிடல. என்ன சொல்றது புரியுது? Possible, sir. Possible, sir. 600 மைக்ரான்ல 60% பாஸ் ஆயிடுச்சா Yes, sir. தம்பி பூபதி? Yes, sir. 600 மைக்ரான்னா 0.6 mm அப்பா. 0.6 mm தானே? 0.6 mmலயே 60% பாஸ் ஆயிடுச்சு. அப்போ 4.75 mmல 60% கண்டிப்பா பாஸ் ஆகுமா இல்ல ஆகாதா? காமன் சென்ஸ். என்னப்பா ஆகுமா ஆகாதா? என்னப்பா யோசிச்சீங்க? புரியலையா? ஆகும்போது 4.75 ஆகும். ஆனா இதை விட இது பெருசு தானே சார். ஸோ கன்ஃபார்ம் ஆகும் சார். தம்பி இது சின்ன சைஸ் பா. சின்ன சைஸ்ல 60% ஆகுது. அவ பெரிய சைஸ்ல கண்டிப்பா எல்லா சாண்டும் போயிடும். அப்ப இது வந்து என்ன கிரேவ் இதுல வரும்? சாண்ட் தானே வரும். ஏன்னா பாஸ் ஆகுது நிறைய. புரியுதா? 4.75 mmல மோர் தென் கண்டிப்பா 50% கண்டிப்பா பாஸ் ஆயிடும். ஏன்னா இதுலயே கிரேட்டர் தென் 60 பாஸ் ஆகுது. இது 0.6லயே. இப்போ 4.75ல கண்டிப்பா பாஸ் ஆகல. பெருசுல சைஸ்ல. அப்ப அது என்ன சாண்டா? ஸோ சியோட வேல்யூ என்ன? 1.2. அப்போ CU 1.2 அப்படின்னா என்ன? புவர்லி கிரேடட் சாண்ட். புரிஞ்சுதாப்பா? எல்லா விஷயம் எல்லாமே புரியணும். சரியா? புரிஞ்சாதான் அதே வச்சு புரிஞ்சுதாப்பா? அது டேக் டவுன் பண்ணி சார். ஃபிஃப்த் ஒன் காலம்க்கு என்ன சார் நேம் போட்டிருக்கீங்க? cumulative percentage of rain retained. அது என்ன சார்? Does anyone reply me? இந்த ஃபிஃப்த் ஒன் காலம் என்ன நேம் போட்டிருக்காரு சார்? காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? சார் ஃபிஃப்த் ஒன் காலம் என்ன சார் நேம் போட்டிருக்கீங்க? பர்சன்டேஜ் ரீட்டனுக்கு முன்னாடி CUM. என்னமா சார் cumulative weight return போட்டிருக்கீங்களா சார்? அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கீங்க? கிராம். அது யூனிட். யூனிட்மா. தட் இண்டிகேட்ஸ் தி யூனிட். ஓகே சார். சார் நோட்டட் சார். நெக்ஸ்ட் பேஜ் போலாம் சார். Errand completed. Errand completed. Yes, sir. Yes, sir. சார் கொஷின்ல நம்ம சாண்ட் எப்படி சார் சொல்றோம்? இது நம்ம கிரேவல் கூட மென்ஷன் பண்ணலாம்ல சார்? எப்படி சார் இது சாண்ட் கிரேவல் மென்ஷன் பண்ணுவீங்க? மோர் தென் 50% பாஸ் ஆகுமா? 4.75. ஓகே ஓகே சார். ஃபினிஷ்டு சார். காப்பி பண்ணிட்டீங்களா? காப்பிட் சார். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. மோர் தென் காப்பி பண்ணிட்டீங்களாப்பா? இந்த கொஸ்டின் முடிஞ்சதா?
Have you completed this question? 1 minute. Sir, gravel or sand, sir? 50%, sorry. Gravel, sand. Sand, அப்புறம் pour get sand. Finished, sir. முடிச்சிட்டீங்களாப்பா? Is it done? Next Yes, sir. other question goes on. What is the answer? Sir, the 730, sir. Weight retained. என்னப்பா? Weight retained 730, sir. 7? 0.075 mm. Weight retained எவ்வளோ sir? 730. 750, sorry. Change that as 730 தான்ப்பா, கரெக்ட் தான். 730 தானே இருக்கு. நம்பர் பெருசா இருந்துச்சு. இல்ல அதாவது சார் சொல்லுங்கம்மா. ஆப்ஷன் பியா சார்? என்னம்மா ஆப்ஷன் பியா சார்? பியா? எப்படி கன்க்ளூட் பண்றதுன்னு தெரியல சார், ஆனா போட்டேன். பிளாஸ்டிடி இண்டெக்ஸ் வந்து 12% வருது. 12 சார். ஏ லைன் வந்து 14.6. அப்ப பி எது வந்து சார் பார்க்கணும்? எஸ்சின்னு மாத்திக்கோங்க சார் பிஎஸ் எஸ்சி. போட்டீங்களாப்பா? ஆன்சர் வந்துதா? சார் கிளே சாண்ட் தானே சார்? அப்போ நீங்க எஸ்சி போட்டீங்கன்னா வரும். நான் serial number, P size, weight retained in gram, cumulative weight retained, P size 4.75 mm. எவ்வளோப்பா weight retained? 20 கிராம் சார். அடுத்து 75 மைக்ரான் அப்படின்னா 0.075. 0.075 mm எவ்வளோப்பா weight retained? 730 சார். 730 கிராம். So cumulative weight retained எவ்வளோ? 20. இங்கே எவ்வளோ? 7. சொல்லுங்க, cumulative weight retained எவ்வளோ? 750. 750. ஸோ அடுத்து cumulative percentage retained 1000 கிராம்ல 20 எவ்வளோ? 2%. அடுத்து 750, கரெக்டா? ஸோ 75 gram. 75%. 75%. இப்போ பர்சன்டேஜ் ஃபைனர் இதுக்கு எவ்வளோப்பா? பர்சன்டேஜ் ஃபைனர் எவ்வளோ? 4.75. 90. சொல்லுங்க, why you are idle? What is the finer for this 4.75? 98. இதுக்கு என்ன? 0.0075. What is the value? 20. 20. 25 சார். 25. 25 சார். So percentage finer value என்ன? 25%. 0.0075 தான் பர்சன்டேஜ் ஃபைனர் எடுக்கணும், சரியா? எஸ் சார். எல்லாமே கிடையாது. பர்சன்டேஜ் ஃபைனர்னா that corresponds to 75 மைக்ரான். ஸோ அப்போ 25% பாஸ் ஆகுது. லிக்விட் லிமிட் எவ்வளோ? 40. 40 சார். 40%. பிளாஸ்டிக் லிமிட் 18%. 18% சார். 18. 18%, கரெக்டா? ஸோ ஃபைனஸ் வந்து கிரேட்டர் தென் 12% இருக்கா? எஸ் சார். ஐபி வந்து கிரேட்டர் தென் 7% இருக்கா? எஸ் சார். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இதில் வரும், எஸ்சி தானே வரும்.
சார் ஆனா ஃபர்ஸ்ட் அங்க எஸ்எம் இருந்துச்சு, அதான் சார் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. நீங்க அதுக்கப்புறம் தான் எஸ்சி மாத்துனீங்க ஆப்ஷன்ல. லீவ் தட் அதுக்கு ஆப்ஷன்லாம் உண்டு. ஓகே சார். ஸ்டாண்ட் அது கரெக்டா? எஸ் சார். ஸ்டாண்ட் சார் எப்படி இது ஸ்டாண்ட்? சார் இது இப்படிதான் போடணுமா சார்? இல்ல இது இந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏலைன்னு சொன்னீங்கல்ல சார், அதை வச்சு போட முடியாதா சார்? ஏலைன் தான் தேவையில்லை, இதுக்கு ஏலைன் தான் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகே சார். இல்ல சார் இது இவ்ளோ பெருசு போட்டு தான் போடணுமா சார்? அந்த மெத்தட்லயும் போட ஆமா முடியாது சார்? அது போட்டு கடுங்க சார். அப்படிதான் போடணும். கண்டிப்பா பர்சன்டேஜ் ஃபைனர் தெரியணும். ஓகே ஓகே, ஸோ அது தெரிஞ்சதான் நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். -12 அதிகமா இருக்கணும். ஓகே சார். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் என்ன? லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட் 14 - 18 எவ்வளோ வருது? 12% சார். எவ்வளோ? 12 சார். ஆமா சார். 12 வரும். 22மா? ஐம் சாரி சார். ஐபி ஆஃப் ஏ லைன் போட்டாலும் 0.73 into 40 minus 20. Liquid limit minus 20 சார். எவ்வளோ வருது? 20 Yes, sir. into எவ்வளோ போகிறது இது? 14.6 வருது 14.6 சார். சார். வருது சார். 14.6. 14.1. ஸோ இதான் ஐபி ஏ லைன். ஏ லைனுக்கு மேலே தானே இருக்கு. எவ்வளோ ஐபி? இந்த ஐபி எவ்வளோ வருது? 22 மேலே தானே இருக்கு. ஓகே சார். ஸோ ஐபி அபோவ் ஏ லைன் ரெண்டும் மேட்ச் ஆகுதா? எஸ் சார். எஸ்சி கண்டிஷன் போய் பாருங்க. ஐபி அபோவ் ஏ லைன் பர்சன்டேஜ் ஃபைனஸ் greater than 7. ஃபைனஸ்மா ஃபைனஸ் Greater than 12 sir. I'm sorry. 12 sir. ஆமா. ஐபி அபோவ் ஏ லைன் அண்ட் ஐபி இஸ் கிரேட்டர் தென் 7% எல்லாம் மேட்ச் ஆகுதா? Yes sir. அது என்ன இது? கிளேயி சாண்ட். புரியுதா? எஸ்சி. இஸ் இட் கிளியர்? Yes sir. சார் ஏன் இந்த 0.075 mm மட்டும் கன்சிடர் பண்றோம் சார்? புரியல என்ன கேக்குறீங்கன்னு. சார் அந்த பெர்சன்டேஜ் வந்து 20% 0.075 mm. Percentage finer is meant for 75 micron. That is fixed. ஓகே. நீங்க அந்த பர்சன்டேஜ் ஃபைனல்ன்ற பாக்குறது எல்லாமே வந்து 75 மைக்ரானை வச்சு டிசைட் பண்றது. மத்த எந்த சி சைஸ் கிடையாது. ஃபைனர்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லாமே வந்து 75 மைக்ரான் வச்சுல. 75 மைக்ரான்ல எவ்வளோ பாஸ் ஆகுதோ அதுதான் வந்து பர்சன்டேஜ் ஃபைன். இப்போ பூபதி கேட்டாங்கல்ல, அப்பயே கேட்டாங்க. பூபதி தூங்கிட்டீங்களா? லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் சார் இருக்கு. லைன்ல தான் சார். தூங்குறீங்களா? இல்ல சார். எப்போதும் ஆக்டிவா இருப்பீங்க, திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன பண்றீங்க? பி ஆக்டிவ். ஓகே சார். ஓகே, படிங்க. படிச்சிட்டீங்களா? எல்லாம் முடிய போகுது. சாயல் முடிச்சோன்னா அவ்வளவுதான். என்விரான்மெண்ட் முடிஞ்சிருமா? ஓவர் சார். முடிய போதா? என்வரன்மெண்டல் ஓவர் சார். இன்னும் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே ஓகே. மேக்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? எஸ் சார். முடிஞ்சுதா? முடிஞ்சு சார். completed? Completed sir. இல்லப்பா. Yes sir. Evening class 6 to 8 अच्छा ஓகேவா? Evening okay தான் sir. Sir okay தான் sir. For everyone. Okay sir. Is it okay? எல்லாருக்கும் ஓகேவா? அப்ப 6 to 8 ஓகேவா? Please respond. Yes sir. Yes sir. Yes sir. இப்போ ஈவினிங் 6 to 8 ஜாயின் பண்ணுங்க. ஓகே, போஸ்ட் பண்ணுங்க. Okay sir. Thank you. Thank you sir. Okay. Thank you sir. Thank you sir. Sir.